சார்லி மற்றும் லில்லி என்ற இரண்டு சகோதரர்கள் தங்கள் வீட்டு பின்புறத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும்போது ஒரு மரத்தின் அடியில் பழைய ரயில் டிக்கெட் ஒன்று கிடப்பதைக் காண்கிறார்கள். டிக்கெட் பிரகாசமாக ஒளிர்ந்தது. அதன் மேல் சாகசத்திற்கு விருப்பமுள்ள அனைவரும் பயணிக்கலாம் என்று எழுதப்பட்டிருந்தது. சார்லியும் லில்லியும் அருகிலுள்ள ரயில் நிலையத்திற்கு போகிறார்கள். அங்கு அவர்கள் ஒரு மாயாஜால ரயிலைக் காண்கிறார்கள். அதில் மின்னக்கூடிய வண்ணமயமான புகையை வெளியிடக்கூடிய வண்டியைக் கண்டதும் ஆச்சரியத்தால் வாயடைத்து அதனையே பார்த்து நின்றனர். ரயிலின் அருகில் அவர்களுக்காக காத்திருக்கும் அன்பான நடத்துனரைக் கண்டதும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர். ரயிலில் பேசும் விலங்குகள் மற்றும் உற்சாகமான குழந்தைகளால் நிரம்பி வழிந்தது. ரயிலின் முதல் நிறுத்தம் வண்ணமயமான கேண்டி பாரஸ்ட் ஆகும். அங்கு மரங்களில் லாலிபாப், சாக்லேட் பார் மற்றும் மிட்டாய் கேன் வளர்க்கின்றன. சார்லியும் லில்லியும் வேடிக்கையான ஜிஞ்சர் பிரெட் விலங்குகளின் குழுவை அங்கு சந்திக்கின்றனர். அடுத்து ரயில் அவர்களை மிதக்கும் ஏரிக்கு அழைத்துச் செல்கிறது. தண்ணீர் தெளிவாக உள்ளது. மீன்கள் நட்சத்திரங்களைப் போல ஒளிர்கின்றன. ரயிலில் வந்த அனைவரும் மின்னும் படகில் ஏறுகிறார்கள். மீன்கள் அவர்களை புதையல் பெட்டிகள் நிறைந்த ஒரு தீவுக்கு அழைத்துச் செல்கின்றன. ரயில் மிதக்கும் ஏரியை கடந்து அது கண்கவர் வானவில் பாலத்தில் ஏறி போய்க் கொண்டிருந்தது. பாலத்திலிருந்து கீழே உள்ள அனைத்து மாயாஜால நிலங்களையும் அவர்கள் காண்கிறார்கள். அவர்களின் சாகசங்களுக்குப் பிறகு ரயில் சார்லியையும் லில்லியையும் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறது. அவர்கள் தங்கள் மாயாஜால நண்பர்களுக்கு விடைபெறும் போது நடத்துனர் அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். உங்களுக்கு எப்பொழுது எல்லாம் சாகசம் செய்ய நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ரயில் இங்கே உங்களுக்காக தயாராக இருக்கும்.